ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ப்ளஃபியாக ரொம்ப புசு புசுன்னு வர மாதிரி பூரி தான் செய்ய போகிறோம். நம்ம பூரியும் பூரி கிழங்கும் பார்க்கலாம். நம்ம இப்போ பூரி செய்கிறதுக்கு மாவு கண்டென்ட் என்னென்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல கோதுமை மாவு, அந்த கோதுமை மாவு எல்லோரும் மைதாவில் கூட நிறைய பேர் செய்வாங்க. ஹோட்டல்லாம் மைதாவில் தான் செய்வாங்க. அது டைம் ஆனதுக்கப்புறம் நமக்கு இழுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் சாப்பிடலாம். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நம்ம மைதாவில் செய்யணுன்ட்டு நெசசரி கிடையாது. அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா கோதுமை மாவில் செஞ்சாலே போதும். நான் 1.5 கப் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நமக்கு இந்த பூரி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக 1 டீஸ்பூன் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ரவா ஆட் பண்ணி பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கப்பு இதில் 2 ஸ்பூன் தான். பாருங்கள், 2 ஸ்பூன் தான் ரவா வச்சுருக்கேன். இது வந்து கிறிஸ்பிக்காக தான். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவு பிசைய போகிறோம். இப்போ மாவை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைய போகிறோம். எப்போவுமே பூரி மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. அப்படியே பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம திரட்டி போட்டுடணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அதுமாதிரி பிசைகிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசையக்குள்ளே பிசைஞ்சிடணும். ஏன்னா இது ஊற தேவையில்ல, நம்ம உடனே இதெல்லாம் திரட்டி போட போகிறோம். அதனால வந்து பிசைகிறது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். பூரி திரட்டிட்டு அங்கிட்ட நான் பூரி கிழங்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பூரி கிழங்கு நம்ம பண்ண போகிறோம். இப்போ பூரி கிழங்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு. இந்த கடலை மாவு 1 டீஸ்பூன் கரைச்சி ஊற்றும்போது ஒரு ஃபைனலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகா ஸ்டார்டிங்லேயே போட்டால் தான் அது வதங்குற ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை தெரிக்கும். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுடணும் எண்ணெயிலேயே. மஞ்சத்தூள் தேவையான அளவு, கடலைப்பருப்பு ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம ஆனியன் போடணும். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறோம், 2 ஆனியன். ஆனியன் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம்.
வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு இல்லை. இதில் தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் எடுத்து தோல் சீவி நசுக்கி வச்சுட்டு அந்த இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. இது நான் காமிக்க மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகத்தூள். இது பெருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு நான் மசிச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு பெரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு தண்ணி. நம்ம ஆனியன் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ கிழங்குக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கடலை மாவு கரைச்சி ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். 5 நிமிஷம் கொதித்து வரட்டும், அடுத்து பார்க்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இந்த கடலை மாவு வச்சுருக்கோம்ல, இதை இந்த பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். சைடில் எண்ணெயும் வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. பூரி போடணும். நல்லா சுட சுட நல்லா மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒரு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பொட்டுக்கடலெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு போதும். இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் 5 பேர் சாப்பிட்றதுக்கான கிரேவி நான் பண்ணிகிட்ருக்கேன். 5 பேர் சாப்பிட்றதுக்கான மசாலா புரியுது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து பூரி போடக்குள்ளே பார்க்கலாம். பூரி தேய்ச்சி எடுத்து வந்துடுறேன். நான் பூரி திரட்டி வச்சுருக்கேன், வாங்க போடலாம். எப்போவுமே பூரி இப்படி போட்டுட்டு மேலே இப்படி எண்ணெய் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு அமைக்கி விட்டால் மட்டும்தான் அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள். சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று போடலாம்.
எப்படி நல்ல எல்லா பூரியுமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ப்ளஃபியாக இருக்கா? எல்லா பூரியுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட உடனே எண்ணெயில் அந்த மாதிரி நம்ம அமுக்கி விடணும் கரண்டி வச்சு. அப்போ தான் எண்ணெயில் அது ஊற்று வரும். அப்போ தான் அழகாக ப்ளஃபியாக. ஒரு சில பேர் போட்டுட்டு அப்படியே திருப்புவாங்க. அப்படி திருப்பும் பொழுது வராது. சூப்பராக சுட சுட எவ்வளோ ப்ளஃபியான பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சுட சுட பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.